வணக்கம். முக்கியமா பிரேமலதா உங்களுக்கு ஸ்பெஷல் வணக்கம். நேத்து நீங்க சட்டப்பேரவையில தமிழக முதல்வருக்கு சப்போர்ட்டா பேசும்போது ஒரு நிமிஷம் நானே ஷாக் ஆயிட்டேன். நீங்க ஒருவேளை டிவிகேயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உங்களோட பேச்சு இருந்தது. தமிழக முதல்வருக்கு ஒரு அவமானம் வந்தா நாங்கெல்லாம் சும்மா விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சூப்பரா பேசுனீங்க. உங்களோட பேச்சு விஜயகாந்த் சார் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஒரு செகண்ட். எல்லாருக்கும் அப்படிதான் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. நீங்க பேசுனது எல்லாருமே பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்காக பிரேமலதா பேசின வீடியோ பாருங்க. அவர் சிஎம் போடணும்னு நினைச்சார். பட் இப்ப அது முடியல. அப்படி போய் அவமரியாதை ஆயிட்டா அதனால அப்படின்னு சிந்திச்சாங்க. உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டின் சிஎம் வேற ஸ்டேட்டுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு ஒரு தலைக்குனிவு வரை இந்த தமிழ்நாடு பொறுத்துக்குமா? நாங்க எல்லாரும் சும்மா இருப்போமா? உங்களுக்கு அப்படி ஒரு தலைக்குனிவு வந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாடு வெகுண்டேலும் எங்கள் முதல்வரை அவமதிப்பதற்கு எந்த அதிகாரமும் கர்நாடகாவுக்கு இல்லை. ஆனா மேம் நீங்க பேசுனது ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆனா எங்க முதல்வர் பேசுனதே ஒரு தடவை பாத்துருவோமா? ஒரு அட்டம் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனதுதான் இந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பத்தி ஃபர்ஸ்ட் யோசிச்சு கேட்டதும் நான் தான். நம்ம பெங்களூர் போக நினைச்சதை பத்தி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம போக நினைச்சதுக்கு காரணம் ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்துல தான். இன்னைய காலத்துல பகை நாடுகளே பேசி தீர்க்க பாக்குறாங்க. பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்த என்னன்னு நினைச்சேன். அதனாலதான் அப்படி ஒரு அட்டம் எடுக்க நான் ட்ரை பண்ணேன். ஒருவேளை அந்த அட்டம்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். எங்க முதல்வர் பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு, பெங்களூருக்கு போனதுக்கு நான் தான் முடிவு பண்ணேன். அவமானம் நடந்தா என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. தமிழக மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா எந்த அவமானத்தையும் சந்திக்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்வர் பேசியிருக்காங்க இல்லையா? அதாவது நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க. நீங்க வெளியில என்ன பேட்டி கொடுத்திருக்கீங்க அதையும் கொஞ்சம் பாப்போமா? சொல்றேன். அவரு ஃபர்ஸ்ட் டைம் சிஎம், நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் சிஎம். நீங்க வாங்க நினைக்கிறார் போக என்ன தப்பு? விட்டு கொடுத்தால் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. நான் யாருக்காக போறோம்? மக்களுக்காக போறீங்க, விவசாயிகளுக்காக போறீங்க. போய் பேசுங்க. என்ன ஆயிடுச்சு? அப்போ முதல்வர் பேசுறப்ப சொன்னாரு அங்க போகும்போது நான் போகணும்னு முடிவு பண்ணோம். போகும்போது அவமரியாதை பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு. அப்பதான் நான் சொன்னேன் அப்படி இங்கதான் நம்ம எதிர்கட்சி யாரும் இல்ல. அப்படி நீங்கள் தமிழ்நாடு ரெப்ரசன்டேட்டா நீங்க கர்நாடகா போகும்போது உங்களை யாராவது அவமரியாதை செய்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்க பின்னாடி நிற்கும். எங்க முதல்வரை நீங்க எப்படி அவமானப்படுத்த முடியும் என்று அன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்க பின்னாடி நிற்கும். சோ நீங்க போங்க, டேக் ஸ்ட்ராங் டிசிஷன் அப்படின்னு தான் நான் சொல்றேன். என்ன மேம் நீங்க இப்பதான் உங்களை பத்தி அவ்வளவு பெருமையா பேசிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்களே. நீங்க எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி எங்க தமிழக முதல்வர் என்ன நடந்தாலும் என்ன அவமானம் நேர்ந்தாலும் கர்நாடகாவுக்கு போற முடிவுல உறுதியா இருந்தாரு. அப்படி இருக்கும்போது ஏதோ நீங்க சொல்லிதான் அவர் பண்ணன மாதிரி சொல்றீங்க பாத்தீங்களா? சரி அதை விடுங்க. வெளியில பேட்டி கொடுக்குறீங்களே, அப்போ தமிழக முதல்வர் இந்த மாதிரி தமிழக மக்களுக்காக என்ன அவமானம் நடந்தாலும் தாங்கிக்க தயாரா இருக்காரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்க சொல்லிருக்கலாம் இல்லையா? அதையும் சொல்லல. அது சொல்றதுனால என்ன உங்களுக்கு பிரச்சனை? சட்டமன்றத்துல நேரலையே நாங்க எல்லாருமே பாத்துட்டு தான் மேம் இருந்தோம். முன்னாடி மாதிரி சட்டமன்றத்துல என்ன நடக்குது அப்படிங்கறது தெரியாம இருக்கிற மக்கள் இப்ப கிடையாது. சட்டமன்றத்துல நேரலை போயிட்டு தான் இருக்கு. யார் யார் என்ன பேசுறீங்கன்னு பாத்துட்டு தான் இருக்கும். அதனால உள்ள பேசுற பேச்ச மாத்தி பேசாம வெளியும் கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ரூபத்துல எல்லாரும் விஜயகாந்த் சார பாக்குறாங்க. அதனால இனிமேல் நீங்க ஒவ்வொரு செயலும் பார்த்து நிதானமா பண்ணுவீங்கன்னு நம்புறேன்.